நீ ஊட்டிய அமுதில் என் நகங்களும் பசியாறின. உன் தாளாட்டில் இமைகள் சுமை இறக்கின. உன் விரல் பிடித்து நடந்தே விரல்கள் விழிகளாயின. உன் கோழி குஞ்சுகளை சாயவேற்றா வாடிக்கை காகங்கள் கன்றோடு பசு குஞ்சுகளோடு கோழிகள், இவைகளோடு நானும் பசியாராமல் நீ பசி உணர்ந்ததில்லை. அன்று அடைமழை. நம் கட்டை சுவரில் ஒரு தண்ணி பாம்பு. நான் கம்பு தேடினேன். நீ கைதட்டி விரட்டினாய். பின் சொன்னாய், என் வாழ்க்கை சக்கரத்தில் கடையாளியாக அந்த உன் கடைசி வார்த்தைகள் இதோ. விரட்டிவிடு அல்லது விலகிவிடு, எதையும் காயப்படுத்தாதே. விரட்டிவிடு அல்லது விலகிவிடு, எதையும் காயப்படுத்தாதே. இன்றெல்லாம் ஏராளமான படைப்புகள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன. இதையெல்லாம் எதை நோக்காக கொண்டு வெளிவருகின்றன என்பது நம்முடைய கேள்வியாக இருக்கலாம். அந்த படைப்புகளை தருகின்றவர்களின் நோக்கம் வெறும் பேரும் புகழுமாக கூட இருக்கலாம். ஆனால் இத்தகைய நோக்கங்களை கொண்டு வெளிவருபவற்றுக்கு ஆயுள் குறைவு என்றுதான் சொல்ல வேண்டும். நிச்சயமாக அவை வரவேற்பை பெறுவதில்லை என்றே சொல்ல வேண்டும். ஆனால் சிறந்த ஒரு நோக்கத்தை கருத்தில் கொண்டு நல்ல பல படைப்புகளை உருவாக்குபவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அத்தகையோரை இனங்கண்டு உங்களுக்கு அறிமுகப்படுத்தும் அடையாளம் இப்போது. கலைமகன் ஃபைரூஸ் என்ற பெயரில் எழுதி வரும் இஸ்மாயிலின் ஃபைரூஸ் இலங்கையின் தென் மாகாணத்தில் மாத்தறை மாவட்டத்தில் மதுராபுர என்ற இடத்தை புறப்படமாக கொண்டவர். சபா வித்யாலயம், அரபா தேசிய பாடசாலை ஆகியவற்றின் பழையமானவர். 1986ஆம் ஆண்டிலிருந்து எழுத ஆரம்பித்த இவர் கலைமகன் ஃபைரூஸ், இப்னு இஸ்மாயில், மன்னூர் மாணிக்கம், கவிராஜன், பகுமியா மணாலன், அபுகாலி, தமிழ் பித்தன் என்ற பல புனைப்பெயர்களில் மரபு கவிதை, புது கவிதை, சிறுகதை, கட்டுரை, விமர்சனம், மாணவர்களுக்கான ஆக்கங்கள் என பல படங்களில் இற்றை வரையும் எழுதி வருகிறார். இவரது படைப்புகள் இலங்கையின் தேசிய பத்திரிகைகளிலும் இலக்கிய ஏடுகளிலும் களம் கண்டுள்ளன. தற்போது பெலிகம தலாசியா சர்வதேச பாடசாலையில் தமிழ் மொழி ஆசிரியராக கடமையாற்றும் இவர் தேசிய மொழிக்கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனத்தில் பயிற்சி நெறியை முடித்து சிங்கள மொழி மூல மாணவருக்கான தமிழ் மொழி பயிற்சி நெறியையும் நடாத்தி வருகிறார். இணைய வழி மொழிபெயர்ப்பு மற்றும் ஒலிபெயர்ப்பு வேலைகளையும் செய்கிறார். அத்தோடு தனது வரைப்பூக்களிலும் சர்வதேச இலக்கிய சஞ்சிகைகளிலும் படைப்புகளை படைத்து வருகிறார். பாடசாலை மாணவர்களுக்காக தமிழ் இலக்கிய சந்தர்ப்பம் கூறல், தமிழ் இலக்கண வினாவிடை போன்ற நூல்களை எழுதி வெளியிட்டிருக்கும் இவர் தனிமலர் மாணவர் சஞ்சிகை, புத்தொலி மாசிகை போன்ற சஞ்சிகைகளையும் வெளியிட்டுள்ளார். இவரது கவிதைகள் அடங்கிய நூல் மிக விரைவில் வெளிவர இருக்கிறது. இன்றைய அடையாளம் பகுதியில் உங்களுக்காக நாம் அழைத்து வந்திருக்கும் அதிதி கலைமகன் ஃபைரூஸ் அவர்கள். வணக்கம் ஃபைரூஸ் அவர்களே. தமிழ் அன்புடன் வணக்கங்கள். ஏராளமான படைப்புகள் இன்றைய காலகட்டத்தில் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன என்று நாங்கள் அறிமுகத்தின் போதே கூறினோம். அத்தகைய படைப்புகளில் உங்களுடையவை வித்தியாசமாக இருக்க வேண்டும் என்று கருதித்தானா நீங்கள் இந்த புது கவிதைகளை எல்லாம் ஓரம் கட்டிவிட்டு மரபு கவிதைகளை மட்டும் அரியாசனத்தில் ஏற்றி வைத்திருக்கிறீர்கள்? ஓரம் கட்டிவிட்டது என்றது தவறு. அதாவது நான் தற்போதா சாதாரண உயர்தர மாணவர்களுக்கு தமிழ் கற்பிக்கும் போது இயல்பாகவே தமிழில் மரபு கல்விகள் தொடர்ந்து அரசுகிறது. உதாரணமாக சாதாரண பரீட்சை மாணவர்களுக்கு சொன்னால் ஆரம்ப காலத்தில்
கம்பனுடைய கவிதையில் ஓசை பெற்றுய பாக்கட லுற்றரு பூசை முற்றரு நக்கு புக்கென ஆசை பற்றி அறியலுட்டேன் மட்டி காசில் கொட்டத்தாமல் கதையிறோ என்ற கவிதையும் என் உள்ளத்தை கவர்ந்திருக்கிறது. நான் படிக்கும் போதே கம்பராமாயணத்தில் வருகின்ற ஒரு கவிதை தான் மரபு கவிதை. எனவே அந்த கவிதை உள்ளத்தில் ஈர்த்தது. எங்கு போகும்போதும் கூட என் உள்ளத்தே சதாவும் ஓசையிலமிக்க சொல்வளங்கள் தான் வந்து செல்கின்றன. பிற்காலத்தில் அதாவது மாணாக்கருக்கு தமிழ் கற்பிக்கும் போது அவர்களுக்கு அதாவது மரபு கவிதைகளை கற்பிக்கும் போது உச்சரிக்கும் போது இயல்பாகவே அந்த அதாவது சொற்களை பதப்பிரிக்கக்கூடிய முறையில வருகிறது. ஆட்கள் என்னை பார்த்து சொல்கிறார்கள், அதாவது நீங்கள் மரபு கவிதை எழுதுகிறீர்கள் என்று. அதாவது நான் அதாவது அசை அதாவது எழுச்சட்டை சீர் அடியோடை நான்கும் தடையெல்லாம் கட்டிருக்கிறேன். புலவர் குழந்தையினுடைய யாப்பியல் சம்பந்தப்பட்ட புத்தகத்தை படித்திருக்கிறேன். உயர்தர மாணாக்கருக்கு யாப்பியல் என்ற ஒரு அதிகாரம் இருக்கிறது பாடத்திட்டத்தில். எனவே நான் அவர்களுக்கு அப்படி கற்று இயல்பாகவே மரபின்பால் போயிருக்கிறேன் என்றுதான் நான் நினைக்கிறேன். அதாவது புதுக்கவிதைகளை ஓரம் கட்டவில்லை. உதாரணமாக என்னுடைய ஆப்த நண்பர் சுஷாந்த் ஷரீப் எனக்கு அங்கு பயிற்சி பெற்றவர். அதாவது நான் கத்தாரில் கணனி மதுரை மேற்பாளர் அதாவது பணிபுரியும் காலத்தில் சுஷாந்த் ஷரீஃபுடைய ஆசங்களை நான் புதுக்கவிதைகள் நல்லா இருக்கிறேன். புதுக்கவிதைகள் என்ற ஒரு இலக்கண தெளிவோடு இருக்கிறீர்கள் என்று நீங்கள் பேசும்போது புரியக்கூடியதாக இருக்கிறது. இப்போது எங்களுடைய கைகளில் இருப்பது நிழலும் நிதர்சனமும் என்ற உங்களுடைய கவிதை தொகுப்பு. இந்த தொகுப்பின் பிரசவம் பற்றி பிறப்பு பற்றி சொல்லுங்கள். அதாவது இது நான் ஏறத்தாழ ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னர் காப்போதா சாதாரண நடைபயிற்சி எழுதும் காலத்திலேயே நான் எழுதிய கவிதைகளின் தொகுப்பாகத்தான் இருக்கிறது. அது தவிரவும் இன்னும் சில அதாவது மரபு கவிதைகளை இணைத்து இந்த நூலை ஆக்கியிருக்கின்றேன். அதாவது இது ஒரு பிரச்சனை வேதனையாகத்தான் இருக்கிறது. அதாவது எவ்வளவுதான் எங்களுடைய ஆக்கங்கள் ஒளிவடிவில் அமைந்தாலும் அதே மாதிரி அதாவது பத்திரிகைகளின் ஊடகங்கள் பிரசுரமானாலும் ஒரு நூலாக்கமாக வரும்போதுதான் அது சமுதாயத்தில் பிற்காலத்தில் என்னை பற்றி பேசுவார்கள். அதை காலத்தின் கண்ணாடியாக மெல்லும். அதற்கான ஒரு உந்து சக்தியாகத்தான் அதற்கான ஒரு எதிர்காலத்தாகத்தான் புத்தகத்தை வழிகொள்ள வேண்டும் என்று ஆகிவிட்டேன். நீங்கள் கல்வி பொதுத்தராதர சாதாரண தரம் பயிலும் போது எழுதிய கவிதைகளோடு பின்னர் சேர்த்துக் கொண்ட கவிதைகளும் என்று கூறினீர்கள். இப்போது இருக்கின்ற உங்கள் தமிழ் அறிவுக்கும் அப்போது கல்வி பொதுத்தராதரம் படிக்கின்ற போது இருந்த உங்களுடைய கல்வி அந்த தமிழ் அறிவுக்கும் நிறைய ஏற்றத்தாழ்வு இருக்கும் இல்லையா? ஏற்றத்தாழ்வு இருக்கும் என்று நான் கருதவில்லை. ஏனென்றால் நான் காப்போதா சாதாரண பயிற்சி படிக்கும் போது தரம் 10 மாணவர்களுக்கு நான் பிரத்யேகமாக தமிழ் கற்பித்தேன். அதாவது எனக்கு தமிழ் மீது அப்படி ஒரு அலாதி பிரியம். அது என்னையே அறியாமல் மெய்சில் இருக்கிறது. என்னை அறியாமலே தமிழ் மீது ஒரு பற்று. சிலர் என்னிடம் அதாவது கனடா பாரிஸ் போனவர்கள் இணையதளங்கள் மூலமாக தொடர்பு கொள்ளும்போது என்னிடம் கேட்டார்கள், நீங்கள் இந்தியரான்னு சொல்லி. அதாவது உங்களுடைய பேச்சை பார்க்கும்போது எனக்கு இந்தியர் என்று சந்தேகம் ஏற்படுகிறது. உங்களுடைய பூர்வீகம் இந்தியாவா சொல்லி கேட்டாங்க. அதாவது என்னுடைய பூர்வீகம் இந்தியாவில் என்னுடைய வாழ்க்கையினோட வீட்டில் கூட நான் இப்படித்தான் கதைப்பேன். அதாவது கூட என்னுடைய தமிழோடு பைத்தியம் என்று கூட சொல்லலாம். அதாவது வீட்டில் எங்களோட அப்பாக்கள் எல்லாரும் அந்த காலத்தில் என்ன ஏசினார்கள், நீ தமிழண்டா அப்படின்னு சொல்லி சில பேர் ஏசி இருக்கிறார்கள். இதனால் அது எனக்கு திருப்தி, எனக்கு ஒரு ஆசை ஆர்வம் இருக்கிறது. யாரு தமிழர்களும் எனக்கு ஒரு ஆத்ம திருப்தி. அதாவது தமிழ் என்னோடு வாழ வேண்டும். எனக்கு அது ஒரு சாப்பிடவும் எனக்கு தேவையில்லை. தமிழ் இருந்தால் எனக்கு தமிழை நீங்கள் நிறைய நேசிக்கிறீர்கள். ஆனால் உங்களிடமிருந்து சொற்க கவிதைகள் அடங்கிய ஒரு நூலைத்தான் நாங்கள் பெற்றிருக்கிறோம். தமிழின் மீது இத்தனை ஆர்வம் இருக்கின்ற நீங்கள் இன்னும் பல நூல்களை வெளியிட்டிருக்கலாம். அதற்கு தங்களுக்கு கூற வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது பொருள் கட்டாயம். அதாவது புலமை இருக்கும் இடத்தில் பணம் இருக்காது. புலமை இருக்கும் இடத்தில் பணம் காசு இருக்காது. புலமை இருக்கிறது, வெளிக்கொண்ட வேண்டும் அவா இருக்கிறது, காசு கிடையாது. ஆமாம், பொருளாதாரம் அது நெருக்கடியாக இருக்கின்ற நிலையிலும் நீங்கள் ஒரு நல்லதொரு கவிதை தொகுப்பை எங்களுக்கு தந்திருக்கிறீர்கள். ஆனாலும் இன்னும் நிறைய தொகுப்புகள் நீங்கள் வெளிக்கொணர வேண்டும் என்பது எங்களுடைய அவாவாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இந்த நிலை அதாவது இப்போதெல்லாம் வெளியீட்டகங்கள் கூட உதவி செய்யும் நிலையில் இருக்கின்றன. எனவே நீங்கள் அவற்றில் கூட முயற்சிக்கலாம் இல்லையா? வெளியீட்டகங்கள் பக்கச்சார்பு இருந்தால் வெளியீட்டங்கள் உதவும் என்பது என்னுடைய கருத்து. ஒரு சில வெளியீட்டங்கள் என்னுடன் அவர்களாக என்னோட பேச வேண்டும் என்று.
ஆனால் பிற்காலத்தில் அவர்கள் ஏதோ நழுவி விட்டார்கள், கை நழுவி விட்டார்கள். புரிந்து கொள்ள முடியாத ஒரு இதாக இருக்கிறது. நிறைய ஆதங்கத்தோடு நீங்கள் பேசுகிறீர்கள் என்பது மட்டும் புரிகிறது. இத்தனை இந்த தொகுப்பிலே இருக்கின்ற கவிதைகளை விட ஏராளமான கவிதைகள் நிச்சயமாக எழுத்துருவில் உங்களிடம் இருக்கும். அவற்றிலே எந்த முறையில் நீங்கள் இவற்றை தொகுத்தீர்கள்? அதாவது நான் தமிழ் மீது கொண்ட ஆர்வத்தின் காரணமாக தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். செந்தமிழை வாழ்த்த வேண்டும் என்ற காரணத்தினால் செந்தமிழ் மொழி என்று சொல்லப்பட்ட தமிழ் என்ற அடிப்படையில் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, அதுக்கு பிறகு மதன் சார்ந்தது, அதாவது பிற இணையதளங்களில் வெளிவந்த என்னுடைய கவிதைகள் என்ற முறையில் நான் தொகுத்திருக்கிறேன். ஆனாலும் இதிலே அதிகமாக மார்க்கம் சம்பந்தமான மார்க்கம் அவ்வளவாக இல்லை. நாளைய விடியலுக்காக இடித்துரைப்போம் எல்லைக்கோடுகள் என்று வருவாள் அவள், விழித்தெழு பெண்ணே நபி வழி நிற்போம் கருத்து சுதந்திரம், சுந்தரி சோகம் விடு பார்வை மாற்றிப்பார், ஹஜ்ஜே வருக அண்ணல் உங்களை பாடுகிறோம். இப்படி பல தலைப்புகளில் கவிதைகள் வந்திருக்கிறது. நீங்கள் அந்த தமிழை போற்றும் வகையில் இருக்கின்ற கவிதைகளை தேர்ந்தெடுத்து தொகுத்திருக்கிறீர்கள். அண்மையில் வெளிவந்த நூல், இது போன்ற நூல்களை உங்களிடமிருந்து, இது போன்ற கவிதை தொகுப்புகளை நாங்கள் உங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறோம். இன்னும் 2 சஞ்சிகைகள் போன்ற தோற்றத்தில் என்னிடம் தொகுப்புகள் இருக்கின்றன. மெய் ஒளி ஒன்று, இது தொடராக நீங்கள் சஞ்சிகையாக ஏற்கனவே நான் சொன்னேன். அதாவது புத்தகங்கள் வெளியிட வேண்டும் என்ற அவா இருக்கிறது. வெளியிட்ட பிறகு அதாவது தேங்கி கிடக்கும். அண்மையில் அஷ்ரப் சிஹாப்தீன் உடைய நேசிக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் எழுத்தாளர், அவருடைய யாத்ரா இருப்பது வெளிவந்தது. அந்த புத்தகங்களுக்கான வெளியீட்டு விழாக்களும் அதற்கான ஏற்பாடுகளும் செய்ய வேண்டும் என்று அவருக்குள்ள ஒரு உந்து சக்தியும் அவாவும் இருக்கிறது. என்றாலும் வாங்கக்கூடியவர்களுடைய பிரச்சனைகள் இங்கே மீதமாக காணப்படுகிறது. இந்த மெய்யொலியில் அடங்கி இருப்பது என்ன? மெய்யொலியில் அடங்கி இருப்பது மாநாட்டு, அதாவது ரீடர்ஸ் டைஜஸ்ட் வகையிலான மாநாட்டிற்கான ஆக்கங்கள். அதாவது கைநூல் என்று சொல்லலாமா? கைநூல் என்று சொல்லலாம். குறிப்பாக, அது பொதுவாக சொல்லாம குறிப்பாக சொல்லுங்கள். குறிப்பாக இது மாநாட்டிற்கான ஒரு உஷா துணை நூலாகத்தான் இருக்கிறது. இலக்கியம் சார்பானதையும் இருக்கிறது. கலைவாதி கலைஞர்களுடைய கொச்சை தமிழின் கோலாளர் என்ற ஒரு கட்டுரையும் இடம்பெற்றிருக்கிறது. பலரால் பேசப்பட்ட ஒரு கட்டுரையாகவும் அது காணப்படுகிறது. இது போன்ற பல தகவல்களையும் கூட நீங்கள் இதிலே தந்திருக்கிறீர்கள். ஒரு சுவையான ஒரு சுவாரஸ்யம் தரக்கூடிய ஒரு கதம்ப சஞ்சிகையாக நாங்கள் இதை காணக்கூடியதாக இருக்கிறது. குரலின் இனிமை வாழ்வின் மேன்மை என்ற ஒரு கட்டுரை கூட இருக்கிறது. தவிர இலக்கண வினாவிடை, இதுவும் உங்களுடைய என்னுடைய ஆக்கம். மாணவர்களுக்கான ஒரு தமிழ் இலக்கண, அதாவது கையேடுகள் என்று சொல்லக்கூடிய அமைப்புல புத்தக சந்தையில் கூடுதலான கையேடுகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. அதாவது மாணாக்கருக்கான இலக்கணத்தை தெளிவுறுத்தக்கூடிய புத்தகங்கள் சந்தையில் குறைவாகத்தான் இருக்கிறது. மாணாக்கருக்கு குறைந்த விலையில, அதாவது தெளிவான முறையில குறுவினா விடைகளாக தொகுக்கப்பட்டதுதான் இந்த இலக்கண வினா விடைகள். உங்களுக்கு தமிழின் மீது நிறைய பற்று இருக்கிறது, ஆர்வம் இருக்கிறது, நேசிக்கிறீர்கள். அந்த வகையில் நீங்கள் நிச்சயமாக கருதுவீர்கள் உங்களுடைய மாணவர்கள் நல்ல தமிழ் புலமையோடும் தமிழ் அறிவோடும் இருக்க வேண்டும். அதே மாதிரி அவர்களும் புலமையோடு தான் இருக்கிறார்கள். நான் அதாவது வகுப்புக்கு சென்றாலும் கூட மாணாக்கருக்கும் கூட அந்த ஒரு சுபாவம் என்னை போலவே அவர்களுக்குள்ளும் ஒரு சுபாவம் இருக்கிறது. நான் பேசுவது போல அவர்களும் பேச முனைவார்கள். அதுவும் எனக்கு ஒரு சந்தோஷமாகத்தான் இருக்கிறது. அப்படியானால் சில படைப்புகளை பார்க்கின்ற போது உங்களுக்கு உண்மையிலேயே கொஞ்சம் கோபம் வரக்கூடும். ஏனென்றால் அந்த பிழைகளோடு கூடியதாக சில சமயங்களில் இந்த பொருள் மயக்கம் இருக்கும், அல்லது தேவையற்ற சொற்பிரயோகங்கள் கூட அதிலே இருக்கும். இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் உங்களுடைய விமர்சனத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா? நான் பலமானதை எடுத்துரைக்கிறேன். உதாரணமாக நான் வரும்போது கூட கலித்துறையை சார்ந்துதான் நான் வந்தேன். கலித்துறை எனக்கு சரியான கோபம் ஏற்படுகிறது. எங்கு கண்டாலும் மாணாக்கர் கூட மாணாக்கண்ட புத்தகத்தில் முதலாவது இலக்கண இலக்கியங்களை கற்பிக்க முன்னால் நான் அவர்களுக்கு எழுத்தியலைத்தான் ஈடு சொல்லிக் கொடுக்கிறேன். நகர நகர நகரம், ரகர ரகர நகரம் போன்ற எழுத்தியல், அதாவது அவர்களுக்கு தெரியாத விடத்தில் பொருள் மயக்கம் சொல் மயக்கம் ஏற்படும். எனவே எனக்கு இயல்பாக ஒரு கோபம் ஏற்படுகிறது. வீட்டில் இருந்தாலும் சரி, பாதையில் இருந்தாலும் சரி, அது பிரத்யேகமாக ஏதேனும் ஒரு இடமாக இருந்தாலும் பரவாயில்லை. என்னிடம் ஏதேனும் ஒரு பிழை கண்ட விடத்தில் எனக்கு சரியான அலாதியான ஒரு கோபம் என்ன அறியாமலேயே
செலுத்துகிறது. இப்போது இந்த காலகட்டத்தில் மாணவர்களுடைய தமிழ் அறிவு, நீங்கள் குறிப்பாக உங்களுடைய மாணவர்கள் புலமையோடு இருப்பதாக சொன்னீர்கள். பொதுவாக மாணவர்களை எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு இப்படி இந்த தமிழ் கல்வியிலே ஈடுபாடு இருக்கிறதா? தமிழ் கல்வியில ஈடுபாடு என்பதற்கு நான் முதலாக சொல்ல விரும்புவது என்னென்றால், தமிழ் ஆசிரியர்களிடம் வாசிப்பு அவசியம். தேடலின் பக்கம் அவர்கள் செல்வதாக நான் தெரிவிக்கிறேன். அண்மையில் மன்னூருக்கு மாண்பு சேர்த்தவர் என்ற ஒரு புத்தக வெளியீட்டு விழா நடைபெற்றது. அதில் கவிதை வாசிப்பதற்காக நான் சென்றிருந்தேன். அப்பொழுது அவர்கள் குறிப்பிட்டார்கள், அதாவது வாசிப்பு, அதாவது அந்த தென்மாகாணத்தில் இருக்கக்கூடிய ஏறத்தாழ 40 தமிழ் மொழி மூலமான பாடசாலைகளில் விரல் வச்சு எண்ணக்கூடிய அளவிலும் குறைந்த தொகையினர் தான் தமிழை சிறந்த முறையில் கற்பிக்கிறார்கள். தமிழில் பல ஆர்வம் இருக்கிறது. எனவே அவர்களால் தான் அதை சாதிக்க முடியும் என்று சொல்கிறார்கள். அதன் மூலம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், அதாவது ஆசிரியர்களுக்கு தேடல் இல்லை. அவர்கள் குறிப்பிட்ட பாடத்திட்டத்தை மாத்திரமே மையமாக வைத்து கற்பிக்கிறார்கள். நான் இது படமாக சொல்ல வேண்டும். இலங்கையில் முஸ்லிம் ஆசிரியர்களுக்கு முக்கியமாக சொல்ல வேண்டியது, அதாவது அவர்கள் தேடலிப்பாக இல்லை. உதாரணமாக சொல்ல போனால், முதலாவது பதிப்பாக வரக்கூடிய சில புத்தகங்களில் அச்சுப்பிழைகள் ஏற்படலாம். சில செய்திகளுக்கு பொருள் சொல்லும் போது அந்த இடத்தில் சில மயக்கமான சொற்கள் இடம்பெற்றிருக்கலாம். சில தமிழாச்சார்கள் என்ன செய்கிறார்கள், அவர்களும் அதே சொற்பிரயோகத்தை பயன்படுத்துகிறார்கள். என்னிடம் வரக்கூடிய பிரத்யேகமான மாணாக்கருக்கு நான் அதை பற்றி சொல்லும் போது அந்த ஆசிரியர்கள் மிகவும் கோபப்படுகிறார்கள். என் மீது கோபப்படுகிறார்கள், என் தமிழ் மீது கோபப்படுகிறார்கள். மீது கோபப்படுகிறார்கள். என்னுடைய பயிற்சியத்துக்கு வர வேண்டாம் என்று சொல்கிறார்கள். காரணம் என்ன? அதாவது அவர்கள் தேடலில் ஈடுபடுவதில்லை. எட்டுத்தொகை 10 நூல்களை கற்றறிய வேண்டும், அவற்றை வாசிக்க வேண்டும். கீர்த்தனைகள், அதே மாதிரி பக்தி பாடல்கள் எல்லாம் சங்க காலத்திற்கு 20ஆம் நூற்றாண்டு வரையில் வந்திருக்கின்ற புத்தகங்கள். அவற்றை தம் கைவசம் வைத்திருக்க வேண்டும். இல்லாவிட்டால் நூலகங்களுக்கு சென்று அவற்றை வாசித்து ஊழ்ந்தறிய வேண்டும். தான் கிடைக்கின்ற அந்த பாட புத்தகத்தை மாத்திரம் வைத்து கற்பிக்கும் போது மாணாக்கருக்கும் சிலை ஏற்படத்தான் செய்கிறது. எனவே மாணாக்கரில் சிலை சொல்ல இயலாது. ஆசிரியர்கள் சற்று முன்மாதிரிகளாக இருக்கும். நாங்கள் தெளிவில்லாத நிலையில் இன்னொருவருக்கு அதை தெளிவுபடுத்த முடியாது. நிச்சயமாக இப்போது எடுத்துக்கொண்டால் இன்றைய காலகட்டம் என்று தான் குறிப்பிட வேண்டும். கவிதைகள் எழுதுவதற்கு அல்லது கதைகள் எழுதுவதற்கு அல்லது சின்னஞ்சிறு கவிதைகள், இப்படி ஹைகோ கவிதைகள் போன்ற கவிதைகளுக்காக மட்டும்தான் தமிழா? மற்றபடி இந்த தமிழை கற்பதனால் என்ன பிரயோஜனம்? தமிழை கற்பதனால் நிறையவே பிரயோஜனம் இருக்கிறது. அதாவது பரஸ்பர மக்களுக்கு மத்தியில் பரஸ்பர நல்லுணர்வை ஏற்படுத்தலாம். கவிதையை மாத்திரம் மக்களுக்கு கொடுத்து தமிழினால் எதுவுமே செய்ய இயலாது. அதாவது மக்களுக்கு பரஸ்பர ஒற்றுமை ஏற்படுத்துவதற்கு ஏதுவான கவிதைகளாக இருக்க வேண்டும். அதே மாதிரி நல்ல விமர்சனங்கள் வர வேண்டும். முழுமையாக கவிதை நூல்களும் இலக்க நூல்களும் பாட நூல்களும் மட்டும் வந்தால் எதனையும் சாதிக்க இயலாது. நல்ல விமர்சனங்கள் தான் நல்ல மீண்டும் மீண்டும் நல்ல எழுத்துக்களுக்கு அச்சாணியாக மாறுகிறது. எனவே அதாவது தமிழை கற்பது நிறைய பயன்பாடு இருக்கிறது. வாழ்க்கையில் உதாரணமாக திருக்குறளை எடுத்துக்கொண்டால், தன்னை தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் சோகாப்பல் சொல்லிருக்கப்பட்டு என்கிறார் வள்ளுவ நாயனார். அதாவது சகல விதத்திலுமான நல்ல விடயங்களை பற்றி திருக்குறள் சொல்லி காட்டுகிறது. நான் மணிக்கடிகை, நாளறியா, பவித்து 10 பாட்டு நூல்கள் இவையெல்லாம் வாழ்க்கைக்கு தேவையான நல்லுபதேசங்களை சொல்கின்றன. மத நூல்களும் சொல்லத்தான் செய்கின்றன. அதற்கொத்தாக நான் சொல்லவில்லை என்றாலும் தமிழில் நிறையவே நன்மை இருக்கிறது. இந்த கவிதை எழுதும் ஆர்வம் நிறைய இருக்கிறது எல்லோருக்குமே. பொதுவாக இளைய தலைமுறைக்கு நிறைய இருக்கிறது. ஆனால் அவர்கள் தமிழை நன்றாக கற்றுக்கொள்ள வேண்டும். இடையிலே அவர்கள் கவிதை எழுத போகிறேன் என்று வருகின்ற போது, இடையிலே அவர்கள் இந்த தமிழை கற்க நேரிடும் போது நிச்சயமாக அவர்களுக்கும் சிரமமாக இருக்கிறது, ஒரு குளறுபடி ஏற்படுகிறது. இதனால் அவர்கள் சிறுவயதிலிருந்தே கற்க முயற்சிக்க வேண்டும். இதற்கு நீங்கள் பெற்றோருக்கு அல்லது இந்த பாலர் வகுப்பிலே கல்வி கற்பிக்கின்ற ஆசிரியர்களுக்கு கூற விரும்பும் ஆலோசனை என்ன? அதாவது அவர்களுக்கு வாசிப்பின் பால் கூடுதலான உந்து சக்தி கொடுக்க வேண்டும். வாசிப்பதன் மூலமாக உதாரணமாக இலங்கையில் அவ்வப்போது சில புத்தகங்கள் சந்திகள் வருகின்றன. எனவே அவற்றை எவ்வாறேனும் வாசிக்க பயிற்றுவிக்க வேண்டும். பெற்றோரும் அதற்கு உந்து சக்தியாக இருக்க வேண்டும். ஆசிரியர்களும் அதற்கு ஆலோசனை வழங்க வேண்டும். நமது இலங்கையை பொறுத்தவரையில் அதாவது நமது அந்நிய உறவினர்கள் அதாவது பிரமத்தவர்கள் நிறைய வாசிக்கிறார்கள். அவர்களுக்கு நிறைய புத்தகங்கள் வந்து கிடக்கின்றன, சந்திகைகள், இதழ்கள் என்று. நம்முடைய சந்தையில் வந்தாலும் தேங்கி கிடக்கும்.
அந்த புத்தகத்தை வாசிப்பு குறைவில்லை, வாசிப்பு கூடுதலாக இருக்கும்போது அவர்கள் மேலே மேலே பொருளுக்கு பிறக்கலாம். இந்த கவிதையை தவிர வேறு சிறுகதைகள், நாவல்கள் எழுதுவதில் உங்களுக்கு ஈடுபாடு? விமர்சனங்கள் எழுதுவது வந்து அவ்வப்போது சிறுகதைகள் எழுதுவேன், மொழிபெயர்ப்பு செய்கின்றேன். மொழிபெயர்ப்பும் ஒரு சிறந்த கலை இல்லையா? அப்படியே ஒன்றை அது போலவே தராமல் மொழிபெயர்ப்பு செய்கின்ற போது அதற்கு பொருத்தமானவற்றை தருவதில் தான் அது சிறப்பு பெறுகிறது, அப்படித்தானே? இந்த மொழிபெயர்ப்பிலே உங்களுக்கு ஆர்வம் ஏற்பட்டது எப்படி? மொழிபெயர்ப்பு அதாவது தமிழில் இருக்கின்ற நல்ல கவிதைகளை, சிறுகதைகளை, இலக்கியங்களை பிற மதத்தவர்களும் பிற மொழியில்லாதவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரே நோக்கம்தான். தமிழ் பிற மொழி பேசக்கூடியவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். இது இருக்கிற சிறப்பு. தமிழுக்கு அமுதன்றது, அந்த தமிழ் என்ப தமிழ் எங்கள் உயிருக்கு என்று பாடியிருக்கிறார்கள். ஆமாம். இந்த இலக்கிய இலக்கணங்களிலே உங்களுக்கு சிறு வயதிலிருந்தே மிகுந்த ஆர்வம் இருக்கிறது. உங்கள் வீட்டில் உள்ளவர்கள், அதாவது உங்கள் பெற்றோர் அல்லது உங்கள் பெற்றோரின் பெற்றோர், அவர்களுக்கு இருக்கின்ற ஆர்வம் தான் உங்களுக்கு வந்ததா அல்லது வேறு நண்பர்கள் என்று சொல்ல இயலாது. அதாவது பத்திரிகைகளில் ஆரம்ப காலத்தில் ஆனந்தி அக்கா என்ற ஒருவர் சிறுவர் உலகம் செய்தவர். அதில் சிறுவர் உலகத்தில் வரும் ஆக்கங்களை பார்க்கும்போது எனக்கும் அவா ஏற்பட்டது. நானும் அழிய வேண்டும், உண்மையிலேயே பெயர் வர வேண்டும் என்று ஒரு அவா சிறுவாய்களிலே. அப்போ தரம் 5 1980 என்று அப்பொழுதுதான் பத்திரிகை எழுதினேன். ஊரார் அனைவரும் கையெழுத்துகள் பெற்றேன். நான் ஊரில் அப்பொழுதுதான் நான் நினைத்து நான் தான் எழுதியிருக்க வேண்டும் என்று நினைத்து அந்த வரவேற்பு உங்களுக்கு உற்சாகத்தை ஆனந்தி அக்காவின் இந்த இடத்தில் மெய்சிலருக்கு நினைவு கூறுகிறேன். அந்த ஆனந்தி அக்கா எனக்கு அந்த இடத்தில் சிறுவர்கள் அந்த 50% நாணயம் என்ற ஒரு சிறிய கட்டுரை, அதை எழுத இடம் தராமல் இருந்த பிரசுரமாக இருந்திருந்தால் இன்று நான் தமிழும் கற்பித்திருக்க மாட்டேன், தமிழ் பக்கம் கலைக்காய்க்கு வைத்திருக்க இது தவிர உங்களுடைய ஆசான்கள், தமிழ் ஆசான்கள், நான் தமிழ் கற்பித்தவர்கள் சாதாரண காலத்தில் சையீது முகமது மௌலவி என்றொருவர் எங்களுக்கு தமிழ் கற்பித்தவர். பிறகு நான் உயர்தரம் சுயமாக நான் கற்றேன். நான் உயர்தரம் கற்பிக்கும் போது எங்கள் பாடசாலையில் உயர்தரத்துக்கு தமிழ் ஆசிரியர் இல்லை. என்னுடைய சுய முயற்சியின் மூலமாகவே தமிழ் உயர்தரத்தில் தமிழ் கற்று நான் சித்தி அடைந்தேன். அதுக்கு பிறகு அதாவது பிரத்யேகமாக பேராதனை பல்கலைக்கழகத்தில் பிரத்யேகமாக கலை முதற் தேர்வு பரீட்சைகளும் தமிழர் பாடமாக இருக்கேன். என்னுடைய மானசீக குருநாதராக நான் கொள்ளக்கூடியவர் வித்துவான் எம்.ஏ. ரஹ்மான் அவர்கள். சவால் மூலமாக அவருடைய நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டேன். என்னுடைய மரபு கவிதைகளை அவர் பேட்டி போட்டினார். அவர் என்னுடைய கவிதைகளுக்கு அவர் சிறந்த முறையில் கலிப்பாவிலே நல்ல கவிதைகளை எனக்கு எழுதியிருக்கிறார். எல்லா கவிதைகளும் சக்தியாக மாறுகிறது. அதே மாதிரி பிக்வலை சஃப்வான் என்ற ஒரு கவிஞர் இருக்கிறார். அதே மாதிரி மறைந்த மரபும் கவிஞர் எம்.எச்.எம். ஷம்ஸ் வெள்ளித்திரகடிக்கும் வென்றார் என்ற பாடலை கொடுத்தவர் பல உதவி செய்திருக்கிறார்கள். இது தவிர உங்களுக்கு இந்த புது மரபு கவிதையில், சங்க இலக்கியங்களில், பழந்தமிழ் பாக்களில் ஈடுபாடுள்ளவர்களோடான தொடர்பு எப்படி இருக்கிறது? அதாவது காவியக்கோ இரட்டை புலவர் காவியத்தை ஜின்னா ஷெரீஃபுதீன் அவர்களுடைய மஹிதீன் காவியத்தில் அந்த காவியத்தை நான் படித்திருக்கேன். அதே மாதிரி மாணவ மத்தியில் இந்தியாவிலிருந்து நிறைய பேர் என்னுடைய வலைப்பூவை பார்த்து, என்னுடைய கவிதைகளை பார்த்து நிறைய புலவர் இளங்கோ போன்றவர்கள், கர்ணன் அண்ணா கண்ணன் போன்றவர்கள் என்னுடைய நிறைய தொடர்பு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தமிழில் அவர்கள் மகா வித்துவான்கள், வித்துவ சிரோன்மன்கள். அவர்களுடைய தொடர்பு எனக்கு மகா பலமாக இருக்கிறது. தமிழில் உங்களுக்கு இருக்கும் ஆர்வம், உங்களுடைய மாணாக்கரும் அத்தகைய புலமை பெற வேண்டும் என்பதோடு மட்டுமல்லாமல் இன்றைய பாலர் வகுப்பில் இருந்து கூட நன்கு கற்பிக்கப்பட வேண்டும். ஏனென்றால் இலக்கண இலக்கிய தெளிவோடு இருந்தால்தான் சிறந்த படைப்புகளை தர வேண்டும் என்கின்ற உங்களுடைய உயரிய நோக்கினை நாங்கள் வரவேற்கிறோம். அதே நேரம் உங்களிடமிருந்து இன்னும் பல வெளியீடுகள், அவை இலக்கண நூல்களாக இருக்கட்டும், தொகுப்புகளாக இருக்கட்டும், சந்திகளாக இருக்கட்டும், கவிதைகளாக இருக்கட்டும், நிறையவே வெளிவர வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். இந்த இடத்தில் முக்கியமாக நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, என்னோட பெற்றோர் மகா கஷ்டத்துக்கு மத்தியிலையும் துன்பத்துக்கு மத்தியிலும் என்னுடைய பெற்றோர், அதாவது என்னுடைய தகப்பன் மஜீத் முகமது இஸ்மாயில், தாயார் ஹுசைன் என்று சொல்லக்கூடிய பீர் ஜசீமா, என்னுடைய தகப்பனார், என்னுடைய பெற்றோர் எனக்கு மிகவும் உந்து சக்தியாக அவர்கள் இருந்தார்கள். அவர்களுடைய அதாவது கஷ்டத்துக்கு மத்தியிலும் அவர்கள் படிப்பித்ததனால்தான் நான் இந்த நிலைக்கு ஏதேனும் உயர்ந்திருக்கிறேன் என்று அது அவ்வளவு தன்னைத்தான் புரிந்து கொள்ளவில்லை, தன்னைத்தான் புரிந்து கொள்ளவில்லை. அதாவது அவர்கள் எனக்கு உந்து சக்தியாக இருந்ததுதான் இருக்க மூல காரணமாக இருந்தது என்று எல்லாத்திலும் மேலாக நான் சொல்ல விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.
அடையாளம் பகுதிக்கு நாம் அழைத்து வந்திருந்த அதிதி கலைமகன் பைரோஸ். அடையாளத்துக்கு விடை கொடுத்துவிட்டு அடுத்த அம்சத்துக்கு செல்வோம் ஒரு இடைவேளையை தொடர்ந்து.